SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. திருநெல்வேலி மாவட்டம் கல்லூர் பகுதியில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஆல்வின். ஆல்வின், வணக்கம். இறைச்சி கழிவுகளை தொடர்ந்து மருத்துவ கழிவுகளும் கேரள தமிழக எல்லை பகுதியில் கொட்டுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் அந்த மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்லூர் பகுதியில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். திருநெல்வேலி மாவட்டம் கல்லூர் பகுதியை சார்ந்த அந்த கோடகநல்லூர் பகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல மருத்துவ கழிவுகள் மற்றும் இதர கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பதான ஒரு புகார் வந்தது. இந்த புகாரினுடைய அடிப்படையில் அது விசாரணை மேற்கொண்ட போது அது கேரள மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் மற்றும் இதர நிறுவனங்களுடைய கழிவுகள் இங்கு வந்து கொட்டப்பட்டிருக்கிறது. மூட்டை மூட்டையாக குவியலாக அந்த பகுதியில கொட்டப்பட்டிருக்கிறது. அந்த கொட்டப்பட்டுள்ள இடங்கள் என்பது அந்த கோடகநல்லூர் இது சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்களினுடைய கால்நடைகளின் மேய்ச்சல் நிலங்களாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களில் அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய கல்வெட்டான் குழிகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை அந்த கால்நடைகள் அருந்தக்கூடிய இடத்தில் இந்த கழிவுகள் எல்லாம் மிக மோசமாக கொட்டப்பட்டு அந்த நிலங்கள் இன்று பாழாய் போய் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் இங்கு நேரடியாக பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த கழிவுகளை அல்லது என்ன இதற்கு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து விரிவான விசாரணைகள் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அடுத்த கட்ட அறிவுறுத்தல்களினுடைய அடிப்படையில் அந்த கழிவுகளை கையாளக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அப்புறப்படுத்துவதா அல்லது மறுசுழற்சிக்கு உட்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் முதல் கட்டமாக இந்த கோடகநல்லூர் அந்த கிராம ஊராட்சியினுடைய சார்பில் இருக்கக்கூடிய தூய்மை காவலர்கள் நேரடியாக அங்கு வந்து அந்த கிருமி நாசினிகளை தெளிக்கக்கூடிய பணிகளை தற்போது மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் சொல்லக்கூடிய அந்த தகவலினுடைய அடிப்படையில இந்த மருத்துவ கழிவுகள் இதர கழிவுகள் அப்புறப்படுத்தப்படுவது அல்லது மறுசுழற்சிக்கு உட்படுத்தப்படுவது உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது அந்த தகவலை சொல்லியிருக்கிறார். எனினும் இந்த விவகாரம் தொடர்பாக விரிவான விசாரணை நிச்சயமாக மேற்கொள்ளப்பட்டு இந்த கழிவுகள் இங்கு கொண்டு வருவதற்கு உடந்தையாக இருந்த இடைத்தரகர்கள் உள்ளிட்ட நபர்கள் குறித்தும் விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் குறித்த விசாரணையினுடைய அடிப்படையில் அவர்கள் சட்டத்தின் முன் உரிய தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனினும் 2 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டம் புலியரை சோதனை சாவடி, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய களியக்காவிளை சோதனை சாவடிகளை எல்லாம் கடந்து இந்த கழிவுகள் இங்கு கொண்டு வரப்பட்டதா என்பது குறித்தும் விரிவான விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்கென்று பிரத்யேகமான குழுவினை அமைத்து காவல்துறையினரும் தீவிரமான விசாரணையை தற்போது மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த மருத்துவ கழிவுகள் இந்த இதர கழிவுகளை அடுத்த கட்ட மறுசுழற்சி அல்லது அடுத்த கட்டமாக அப்புறப்படுத்தும் நடவடிக்கைக்கு முன்னேற்பாடாக கிருமி நாசினிகளை தெளிக்கக்கூடிய பணிகள் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலங்கள் மேய்ச்சல் நிலங்களாக இருக்கக்கூடிய நிலையில இது போன்ற இந்த நிலங்களை மிக மோசமான நிகழ்வுக்கு பயன்படுத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லா மக்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. திருநெல்வேலியில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லும் இடங்களில் கேரளாவிலிருந்து கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளில் கிருமி நாசினி தெளிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஆல்வின்.